இறைவனுக்கே போற்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜோஹர். நான் லில்லி பயஸ் மட்கி. இன்றைய செய்தியில், இன்று இந்த நல்ல நாளில் நான் இங்கே இருக்கிறேன். அவருடைய நாளில் இன்றும் இருப்பார். அன்னை தெரசாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரக்ஷாபந்தன் நாள் வருகிறது. சுதந்திர தின நாட்களில் சுப பலன்களை அறிய உரிமை உண்டு. உன்னையும் சேர்த்து கொண்டேன். இன்று ஆகஸ்ட் 1 2024 வியாழன். இன்று எங்கள் ஆண்டவர். இன்று எனது குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். அவர் பகலில் கிடைத்தது. இறைவனின் வேண்டுதல் இன்றைய மங்களகரமான தருணம். அன்னை மரியாவின் இறுதி வரை. உங்கள் பண்டிகைகள் கொண்டாடப்படும் போது, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று, அம்மா மேரி இறந்துவிடுகிறார். பைபிள் முதல் பாடத்தில் கூறியது. பிரகாஷன் கிரந்தத்தில் அத்தியாயம் 3 வசனம் எண் 12. நான் நேசிக்கும் அனைவரையும் நான் தண்டிக்கிறேன், எனவே வைராக்கியமாக இரு, மனந்திரும்பு. இரண்டாவது பைபிள் பாடத்தில் கூறியது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் எண் 27 இல். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் உலகத்தின் மூடர்களை தேர்ந்தெடுத்தார், மேலும் பலமானவர்களை வெட்கப்படுத்துவதற்காக உலகத்தில் பலவீனமானவர்களை தேவன் தேர்ந்தெடுத்துள்ளார். மூன்றாவது பைபிள் பாடத்தில் மேற்கோள். 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் எண் 24 இல். நாம் பாவங்களுக்குச் செத்து, நீதிக்காக வாழ்வதற்காக, அவரே சிலுவையில் நம்முடைய பாவங்களைச் சுமந்தார். அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். கடைசி பைபிள் வசனத்தில் கூறியது. ஆமோஸ் புத்தகத்தில் அத்தியாயம் 2 வசனம் 8. ஒருவன் அவனிடம், இதோ பார், உன் அம்மாவும் உன் சகோதரர்களும் உன்னிடம் பேச விரும்புகிறார்கள், என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஓ என் தந்தையே, இன்று என் ஆண்டவர் இயேசு மேசியா. அன்பின் துதி, அதே நிலை இன்று முதல் நிலவும், புனித வழிபாடு என்றென்றும் வழிபடும். மன்றாடு. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட